ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கேரளா ஸ்பெஷல் குடம்புளி மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் போட்டு பாருங்கள். இப்போ நாங்கள் லாஸ்ட் டைம் வயநாடு போயிருந்தோம். அப்போது இந்த மாதிரி குடம்புளி எங்களுக்கு கிடச்சிது. அதில் ஒரு 4 துண்டு மட்டும் எடுத்துகிட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். இது நம்ம ஊர் புளி மாதிரி இருக்காது, கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. அதுக்காக வெந்நீரில் நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துகிட்டு, கேரளா டிஷ் செய்யணுன்னாலே நம்ம தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்கணும். தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு சூடானதுக்கு அப்புறமா கடுகு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இது கூட கருவேப்பிலை ஃப்ளேவருக்காக சேர்த்துட்டு ஃபுல்லாக நல்லா நம்ம அப்படியே கடுகு வெந்தயம் பொரியிற வரையும் நம்ம அப்படியே கலந்து விட்டுடலாம். இப்போது இதில் நான் 2 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி சேர்க்குறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இது கூட ஒரு துண்டு இஞ்சி, 5 பல் பூண்டு, காரத்துக்காக பச்சை மிளகா சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவும் சேர்க்கலாம், நான் இப்படியே தான் கட் பண்ணி சேர்க்குறேன். சேர்த்துட்டு ஃபுல்லாக நம்ம அப்படியே நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூட இப்போ நான் 2 தக்காளி பொடிசாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை இது கூட சேர்த்துட்டு இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரணும். அது வரையும் நல்லா அப்படியே நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போது நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் சில்லி பவுடர், அந்த காஷ்மீரி சில்லி இருக்கும்ல, அது சேர்த்துட்டு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுறேன். உங்களுக்கு குழம்பு மசாலா மட்டும் வேணும்னா நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. நான் கலருக்காக தான் இந்த காஷ்மீரி சில்லி சேர்க்குறேன். இதை சேர்த்துட்டு நல்லா அப்படியே எண்ணெயிலே நம்ம அப்படியே கலந்து விட்டுட்டோன்னா அந்த மசாலாவோட பச்சை வாசம் போகும். அதுக்காக தான் நம்ம இப்படி கலந்து விடுறோம். இப்போது நம்ம புளி கரைச்சி வச்சுருந்தோம்ல, அது சேர்த்துக்கலாம். இந்த புளி வந்து நல்லா கருப்பாக இருக்குது. கரைச்சிட்டு நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் பண்ணி அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு நம்ம மஞ்சத்தூள் மட்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டோன்னா நமக்கு கலர் வந்துடும். ஏன்னா இந்த புளியே கருப்பாக இருக்குன்றதுனால மஞ்சத்தூள் மட்டும் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போது இதை கலந்து விட்டுட்டு கொதிச்சதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டுருங்க. நல்லா திக்காக வந்ததுக்கப்புறம் நம்ம மீன் ஆட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், திக்காக வந்துடுச்சு குழம்பு. இப்போது நமக்கு எந்த மீன் வேணுமோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மீன் பிடிச்சிருக்கோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு இங்கே இந்த மீன் தான் கிடச்சிச்சு. இதை சேர்த்துட்டு அப்படியே நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 4 நிமிஷம் வச்சாலே நமக்கு மீன் குழம்பு ரெடி ஆகிடும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மீன் எல்லாம் அப்படியே கரைஞ்சிரும், குழம்புல எல்லாமே கரைஞ்சிரும். அதனால் இந்த மாதிரி எண்ணெயில் ஃபுல்லாக அதை முழுக விட்டுட்டு அப்படியே மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 3 நிமிஷம் வேக வச்சிடலாம். இப்போது நான் மூடி போட்டு வேக வைக்கிறேன். இப்போ பாருங்கள், 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது நமக்கு நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்து நம்ம காஷ்மீரி சில்லி சேர்த்ததுனால தான் இந்த கலரே கிடச்சிருக்கு. கண்டிப்பாக அது சேர்த்துக்கோங்க. அந்த காஷ்மீரி சில்லி சேர்த்தா தான் இந்த கலரே நமக்கு கிடைக்கும். லாஸ்ட்டாக ஃப்ளேவருக்காக கருவேப்பிலை. இதில் கேரளா டிஷ்ஷில் என்ன பண்ணுறாங்கன்னா, லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணாங்க. நான் சேர்க்கல, தேங்காய் எண்ணெய் சேர்க்கல. ஏன்னா இதிலே அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்ததே போதுன்ட்டு நான் லாஸ்ட்டாக எண்ணெய் சேர்க்கல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் லாஸ்ட்டாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் சேர்க்கல. லாஸ்ட்டாக உப்பு மட்டும் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. எப்போதும் மீன் குழம்பு மீன் வெந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக போட்டு கலந்து விட்டோன்னா மீன் எல்லாம் குழஞ்சிரும். அதனால் பார்த்து தான் ஃபுல்லாக கலந்து எடுக்கணும். இப்போ நமக்கு சுவையான குடம்புளி மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. யாரெல்லாம் கேரளா போனீங்களோ இந்த குடம்புளி வாங்கிட்டு வாங்க. கிடச்சிச்சின்னா நீங்கள் கண்டிப்பாக 1 டைம் இந்த குழம்பு செஞ்சு பாருங்கள். இது டேஸ்ட்டே வந்து வித்தியாசமாக இருந்துச்சு. வத்த குழம்பு மாதிரியும் இல்லை, மீன் குழம்பு மாதிரியும் இல்லை. டேஸ்ட்டு நல்லா அட்டகாசமாக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.